வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க தோட்டத்துக்கு நாங்க வந்திருந்தோம். பார்த்தா வள்ளிக்கிழங்கு கொடியில் எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே கிழங்கு வெட்ட தயாரா இருக்குன்னு அர்த்தம். அதால இன்னைக்கு எங்க வீட்டுல நாங்க கிழங்கு வெட்ட போறோம். நாங்க வச்சிருக்க இந்த வள்ளிக்கிழங்கு கொடி 4 மாசத்து கொடி. கரெக்டா 4 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த கிழங்க வெட்டணும். கிழங்கு நல்லா பெருசு பெருசாவும் இருக்கு, சின்ன சின்னதாவும் இருக்கு. சைஸ் ரெண்டுமே கலந்துதான் இருக்கு. இதை நாங்க சும்மா தான் வச்சு விட்டோம். பார்த்தா கொடி ரொம்ப நல்லா வளர்ந்து கிழங்குமே நல்லா வச்சிருக்கு. இந்த அளவுக்கு வைக்க எதிர்பார்க்கல. இன்னும் பாத்திய பெருசா போட்டு நாங்க வச்சிருந்தோம்னா கிழங்கு இன்னுமே எங்களுக்கு பெருசா கிடைச்சிருந்திருக்கும். இந்த கிழங்கு நம்ம நார்மலா எப்பயும் கிழங்கு வெவிக்கிற மாதிரி தான் நல்லா செம டேஸ்டா இருக்குது. நான் எங்க வீட்டுல இதுதான் வள்ளிக்கிழங்கு வச்சு சாப்பிட்டது. வள்ளிக்கிழங்குல ரொம்ப அதிக அளவுல சத்து இருக்கத்தால எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம். இந்த வள்ளிக்கிழங்கு வளர்க்கறதுமே ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம கிழங்கு இருந்தா அது மூலியம் வளர்க்கலாம். கொடி சின்னதா ஒரு கொடி இருந்ததுன்னா போதும், அது மூலமே வளர்க்கலாம். நான் இதை எத்தனை முறையில வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதையும் நீங்க பாருங்க. ரொம்ப எளிமையா இதை நம்ம வளர்க்கலாம். சின்னதா ஒரு கிழங்கோ இல்ல ஒரு கொடியோ கிடைச்சினால் மட்டுமே போதும். ஒரு க்ரோ பேக்ல வச்சிருந்தா கூட போதும். உங்களுக்கு ஈஸியா 2 to 3 kg கிழங்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த கிழங்கு வளரும். இன்னைக்கு எனக்கு தேவையானதை நான் அறுவடை பண்ணிக்கிட்டேன். இதோட கட்டிங்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் கொரியர்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.